கர்த்தருடைய வசனத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். பூமியில் உள்ளவைகள் எல்லாம் மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு பவுலும் தீமோத்தேயும் சேர்ந்து கொலோசை பட்டணத்தில் உள்ளவங்களுக்கு சொல்கிறாங்க. பூமியில் உள்ளவைகள் எல்லாம் மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரலோகத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய வாழ்வை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அழிந்து போகிற இந்த உலக வாழ்க்கையை அதை மட்டும் நம்ம நாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அழியாமை நமக்கு என்றைக்குமே இருக்கக்கூடிய நித்திய வாழ்வாகிய பரலோகத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ மேலானவைகளை நான் நாடணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது 5வது வசனத்தை பாருங்கள். என்னென்ன விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்பட்டது. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். நம்ம அவயம் இது எல்லாத்தையும் நாடுது. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை இவை எல்லாம் உண்டு பண்ண உங்கள் அவயங்களை அழித்து போடுங்க. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு அவயம் நம்மள்கிட்ட இருக்கணும். அதுக்கு தான் ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தவில்லை, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்க. நம்ம அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நம்ம அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரோமரில் சொல்லப்பட்டிருக்குது. சரி, இது மட்டும் போதாது. அதுக்கு அடுத்த நிறைய கண்டிஷன் சொல்லியிருக்கு. 7வது வசனத்தில் பாருங்கள். நீங்கள் முற்காலத்தை அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலா தூஷணம், வம்பு, வார்த்தைகளும் இவை எல்லாம் வச்சும் விட்டு விடுங்க. எல்லாம் இது என்னன்னாக்கி நம்ம அவயத்தை குறித்து தான் இதில் பவுல் அதிகமாக சொல்கிறாரு. நம்ம அவயம் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம அவயத்தில் தேவையில்லாத காரியத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதில் திரும்ப அந்த கொலோசை பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு சொல்கிறாரு. இன்றைக்கி நமக்கு அதே தான் வசனம் சொல்லுது. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு. அப்படின்னா நம்மளை சிருஷ்டித்தவருடைய சாயல் ஆண்டவரை போல் நம்ம மாறணும். இயேசுவை போல் நம்மளை சிருஷ்டித்தவர் யார்? இயேசப்பா. அவரை போல் மாறணும். அவரை யாருமே குற்றம் சாட்ட முடியலை. அவர்கிட்ட யாருமே ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியலை. அவர் இப்போ வாயிலிருந்து வருகிற வார்த்தையெல்லாம் பரிசுத்தமாக இருந்து அவர் யாரையும் ஒரு நாளும் எந்த ஒரு காரியத்திலையும் அவர் யாரையும் துக்கப்படுத்தலை. அப்படி அவரை போல் நம்மளை மாறணும். 10வது வசனம் அதான் சொல்லுது. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கணும். நம்ம புதிய மனுஷனை தரித்து கொண்டணும் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது கடைசியில் சொல்லுகிறாரு 13ஆம் வசனத்தில் நீங்கள் போனால் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவருக்கு குறை உண்டான கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் ஒருவருக்கு ஒரு மன்னி. தான் பெரிய கஷ்டம். இன்றைக்கி நம்ம மன்னிக்கணும்னு அப்படின்னு சொல்லுது. நமக்கு தான் அந்த மன்னிப்புங்கிற இதே நமக்கு பிடிக்காது அநேகருக்கு. எப்படி அப்படி மன்னிக்க முடியும்? அவங்க எனக்கு இப்படி செய்தாங்க, அதை எப்படி செய்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு தப்பும் செய்யாமல் இருந்த பிறகும் என்ன செய்தாங்க? ஏசப்பா என்ன செய்தாங்க? கள்ளனை போல சிலுவையில் அறைந்தாங்க. எல்லாருக்காக அந்த கள்ளனை போல் அவர் தள்ளப்பட்டார். ஒரு குற்றமும் அவர் செய்யலை. அந்த கள்ளனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அப்படியே அவருக்கு கொடுக்கப்பட்ட. அவருடைய கால்கள் கைகளில் ஆணிகள் தடாவப்பட எல்லாம் வச்சு ஒப்பு கொடுத்தான். அதுக்கு அடுத்து தான் கடைசியில் அவர் சொல்கிற, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதுன்னு அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்மளை மன்னிக்கணும் அப்படின்னு. அதுதான் 13ஆம் வசனம் சொல்லுது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்படி இருக்கும்போது 15ஆம் வசனத்தில் பாருங்கள். தெய்வ சமாதானம் உங்கள் இறுதியில் ஆழக்கடவுது. தெய்வ சமாதானம் நம்ம இருதயத்தில் வந்துடும். நம்ம மன்னிக்காமல் அப்படியே ஒரு இதோட மூர்க்கமாக இருந்துகிட்டே இருந்தால் அந்த சமாதானம் நமக்கு கிடைக்காது. நம்ம மன்னிச்சிட்டோன்னா, எல்லாரையும் நமக்கு விரோதமாக குற்றம் செய்தவங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டோன்னா நம்மளுக்குள்ள தெய்வ சமாதானம் நமக்குள்ள வந்துடும். அப்போது இந்த உலகத்துக்குரிய ஜனங்களாக நம்ம இருக்க மாட்டோம். மேலானவைகள் இந்த உலகத்தில் கொஞ்ச நாட்கள் தான் நம்ம இருப்போம். அப்போது நம்ம சாதாரண உலக மனுஷனை மாதிரி மன்னிக்காமல் அவனுக்கு எப்படி தண்டனை நம்ம கொடுக்கறது, நம்ம எப்படி அவனை குழியில் தள்ளுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசிக்காமல் நம்ம என்ன செய்வோம்? பரலோகத்துக்குரிய காரியங்களை யோசிப்போம். நம்ம மன்னிச்சிட்டோன்னா அடுத்த ஒரு செகண்டில் அந்த கோபம், அந்த எரிச்சல், அந்த பொறாமை இதெல்லாம் நம்ம விட்டு போயிடும். நம்ம மன்னிக்கிறவெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லுது. அப்படி மாறும்போது தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயங்களே ஆழக்கடும். ஆமென். இன்றைக்கி நீங்களும் எல்லாரையும் மன்னிங்க.
எல்லாருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. இதில் சொல்லப்பட்டபடி பவுல் சொன்ன மாதிரி எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு பிரியமாக இருங்க. ஆமென்.